பற்றி பார்க்க போகிறேன். டெவால் பிரேவிஸ் லாஸ்ட் கேமில் அந்த டிஆர்எஸ் இஷ்யூவை பற்றி தான் மக்கள் இப்போ வரைக்குமே வந்து அவங்களோட கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சில தரப்பு மக்கள் பார்த்தோன்னா வந்து ஓகே இது அக்செப்டட் தான், கரெக்டான ஒரு முடிவு தான் வந்து அம்பையர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதர் செட் ஆஃப் ஃபேன்ஸுக்கு இந்த டிசிஷனை அக்செப்டே பண்ணிக்க முடியல. இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக என்ன நடந்துச்சு, யார் மேலே மிஸ்டேக் இருக்குது, அம்பையர் சரியான முடிவு தான் கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம ஃபிலிமிங்குமே அவரோட கருத்தை வந்து இந்த டெவால் பிரேவிஸோட இன்சிடென்ட்டை பற்றி சொல்லியிருப்பாரு, அதை பற்றியுமே பார்க்கலாம். அண்ட் தல தோனி போஸ்ட் மேட்ச்ல என்ன பேசியிருக்காரு, அண்ட் தல தோனிக்கு ஏதாவது இன்ஜுரி இப்போ இருக்கா, ஏன்னா சஷாங்க் சிங் ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பாரு, அது என்ன விஷயம் அப்படிங்கிறதுமே இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பா இருக்கும், வீடியோ கிளிக் தட்டிட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். பார்த்துருப்பீங்க. ஸோ சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம சின்னசுவாமி ஸ்டேடியம் வெளில பார்த்தோன்னா நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இதை சொன்னால் உடனே அவங்களோட பதில் என்னவா இருக்குன்னா, எங்களை மட்டும் நல்லாவா ட்ரீட் பண்ணிங்க சேப்பாக்கில் நாங்கள் வந்தப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பேண்டரோட நிறுத்திக்கிறது தான் நல்லது. ரெண்டு செட் ஆஃப் ஃபேன்ஸுக்குமே தான் நான் சொல்கிறேன், சிஎஸ்கே ஃபேன்ஸ் அண்ட் ஆர்சிபி ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே வந்து இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறதுல ஒரு பயனும் கிடையாது. மேட்சாக மட்டும் பாருங்கள், உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியன்ஸை சொல்லுங்கள். பேண்டராக மட்டும் தான் இருக்கணும், அதை தாண்டி போகக்கூடாது. ஆனால் இங்கே சிஎஸ்கே vs ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து போன இயர்லேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன், அதே மாதிரி தான் அவங்களோட ஃபைட் வந்து கண்டினியூ ஆகிட்டு வருது. எம்ஏ அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் முன்னாடி இப்படிலாம் வந்து ரொம்ப சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்னன்னா பங்காளின்றாங்க, எதுமோ ஃப்ரெண்டு மாதிரி வந்து மாறிட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஃபியூச்சரில் ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ஒன்றா இருக்கிறத யோசிச்சு பார்த்தாலே வந்து ஒரு மாதிரி காமெடியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அது நடக்கிற வரைக்கும் நம்ம காத்திருப்போம். இப்போ பிரேவிஸோட டிஆர்எஸ் இஷ்யூவை பற்றி பார்க்கலாம். ஸோ அட் திஸ் வெரி மூமெண்ட் நம்ம அம்பையர் வந்து அவுட்டுங்கிறத சிக்னல் பண்ணிட்டாரு. அப்போ பால் டெட்டா கன்சிடர் ஆகிடும். பிரேவிஸ் லிட்டரலி இந்த ஃப்ரேம்ல வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காரு அம்பையர் வந்து அவுட்னு காமிக்கிறது. பட் இருந்தாலும் இந்த சிங்கிளை கம்ப்ளீட் பண்ணாரு. சிங்கிளை கம்ப்ளீட் பண்றப்போ 1.5 செகண்ட் வந்து ஆகியிருக்கும். அப்போ திரும்ப வந்து அகைன் ஜடேஜா வந்து டபுளுக்கு கூப்பிடுறாரு, பிகாஸ் பால் வந்து அங்க மிஸ்ஃபீல்ட் பண்ணியிருக்காங்க போல. அண்ட் அட் திஸ் வெரி மூமெண்ட் 5.44 செகண்ட்ஸ் வந்து கிளாக்ல வந்து போயிருக்கிறப்போ நம்ம ஜட்டு வந்து லிட்டரலி அம்பையரை வந்து பார்த்துட்டாரு. பால் வந்து டெட்டா வந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே இது வந்து அவுட், பிரேவிஸ் வந்து அவுட் அப்படின்னு. பட் இருந்தாலுமே அவர் லிட்டரலி வந்து டைம் எடுத்து வந்து மிடிலுக்கு போறாரு, பிரேவிஸை வந்து கூப்பிடுறாரு, பேசுறாரு 25.20 செகண்ட் அப்புறமா தான் பிரேவிஸ் வந்து டீன்ற சிம்பிளை காட்டுறாரு. 15 செகண்ட்குள்ள எடுக்க வேண்டிய அந்த ஒரு ரிவ்யூவை 25th செகண்ட்ல வந்து எடுத்தோம்னா யார் தாங்க அக்செப்ட் பண்ணுவா? ஸோ கண்டிப்பாவே நம்ம பேட்டர்ஸ் மேல தான் எங்க பிரச்சனையே. பிரேவிஸ் அண்ட் ஜட்டு ரெண்டு பேருமே அம்பையர் அவுட்னு சிக்னல் பண்ணதை வந்து பார்த்துட்டாங்க. ஸோ அப்பவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பால் வந்து டெட் அப்படின்னு. ஸோ ரன் கம்ப்ளீட் பண்றதுல எந்த ஒரு யூஸுமே கிடையாது. பிகாஸ் அம்பையர் அவுட்னு சிக்னல் பண்ண அடுத்த செகண்ட் வந்து கிளாக் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நீங்க குவிக்கா வந்து டிசிஷன் எடுக்கணும். பட் போத் ஜட்டு அண்ட் பிரேவிஸ் டுக் தேர் ஓன் டைம். அவங்களோட நெக்லிஜென்ஸ் ஹஸ் காஸ்டட் அஸ். நிறைய ஃபேன்ஸ் நிதின் மேனனி வந்து பேஷ் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் எங்கேயோ போற ஒரு பாலுக்கு எதுக்குப்பா அவர் வந்து அவுட்னு சிக்னல் பண்ணார் அப்படின்னு. ஸோ இங்க நிறைய அம்பையரிங் எரர்ஸ் வந்து இந்த சீசன் நடந்துட்டு தான் வருது. ஸோ நீங்க அம்பையர் வந்து குத்தமே சொல்ல முடியாது. இங்க மெயின் இஷ்யூவே நம்மளோட பேட்டர்ஸ் தான். செகண்ட் இஷ்யூ மேபி என்ன சொல்லலாம்னா, நிறைய பேர் டைமர் ஓடல, அதனால தான் வந்து நம்ம பிரேவிஸ்க்கும் ஜட்டுக்கும் வந்து எவ்வளோ டைம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. பட் இங்க என்னன்னா கைஸ், அவுட்டே வந்து பார்த்துட்டாங்க ரெண்டு பேருமே. ஸோ அவுட்னு பார்த்ததுக்கு அப்புறமா ரைட்டாவே வந்து நீங்க டிசிஷனை எடுத்திருக்கணும். பட் நீங்க எதுக்காக அந்த டபுளை கம்ப்ளீட் பண்ணீங்க? ஸோ உங்களுக்கு டைம் ஓடல அதெல்லாம் விட்டுருங்க. நீங்க அவுட்னு பார்த்துறீங்க, உங்களுக்கு தெரியும் இனிமேல் வந்து கிளாக் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு. பட் அப்படியுமே வந்து நீங்க ரெண்டு பேரும் வந்து ரன் ஓடுறதுல வந்து குறியா இருந்தீங்கன்னா அது வந்து ஐ டோன்ட் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட். ஃபிளமிங் இதை பற்றி என்ன சொல்லியிருந்தானா, எஸ் எனக்கு புரியுது, அவுட் அப்படின்னு சிக்னல் ஆனதுக்கு அப்புறமே வந்து டைமர் ஸ்டார்ட் ஆகிரும் அப்படின்னு தெரியும். ப்ளே நடந்துட்டு இருக்கிறப்பே நிறைய டைம் வந்து ஈட்டன் அப் ஆகிருச்சு அப்படின்னு எனக்கு தெரியும். அதாவது 10 to 12 செகண்ட்ஸ் நம்ம சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து நம்ம ஃபிளமிங்குமே வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹி வாஸ் கிவன் அவுட் அப்படிங்கிறதுனால வந்து கண்டிப்பாக எங்களுக்கு ரன்ஸ்மே வந்திருக்காது. ஸோ எங்களால் வெறும் விக்கெட்டை மட்டும் தான் மெயின்டைன் பண்ணியிருக்க முடியும் இன்கேஸ் டிசிஷன் வந்து ஓவர் 10 ஆகியிருந்ததுன்னா. பட் இட்ஸ் பிக் மூமெண்ட் இன் அ பிக் கேம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஃபிளமிங்கோட அந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கறப்பே புரியுது, அவர் கண்டிப்பாக வருத்தமாக தான் இருந்திருப்பார். ஏன்னா அந்த ரன்ஸ் வந்திருந்தனா கண்டிப்பா we could have won this game இல்லையா. சிஎஸ்கே vs எம்ஏ மேட்ச்க்கு அப்புறமே ஆயுஷ் மாத்ரேவை பத்தி நம்ம ஃபிளமிங் வந்து புகழ்ந்து தள்ளியிருப்பாரு. இப்போ இந்த சிஎஸ்கே vs ஆர்சிபி கேம்க்கு அப்புறமா என்ன சொல்லியிருக்காருன்னா, he has got talent, he has got hand eye coordination, he has got a beautiful silky swing and அவர் அக்ரெசிவா இருக்காரு. everything that we like about a modern day T20 player அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபைனலி ஃபிளமிங் இஸ் ஆன் ரைட் ட்ராக். சும்மா தேவை
தேவையில்லாமல் வந்து 6 அடிக்கிறது வந்து தப்பு, ஃபர்ஸ்ட் பால்லேருந்து ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து டைம் எடுத்து ப்ளே பண்ணணும். இப்போ வர இந்தியன் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து அந்த தப்பை பண்ணுறாங்க அண்ட் கிரிக்கெட் வந்து பேஸ்பால் மாதிரி மாறிட்டு இருக்கு அப்படின்னு நிறையா இந்த கிரிக்கெட்டை சேவ் பண்ண போகிறேன் அப்படின்ற லெவலுக்கு வந்து ஃபிலிமிங்லாம் இவ்வளோ நல்லா பேசிகிட்டு இருந்தார் இல்லையா. இப்போ ஃபைனலி வந்து மாடர்ன் டே T20 பிளேயர் எங்களுக்கு கிடச்சிருக்காருப்பா அப்படின்னு சந்தோஷமாக வந்து பேசியிருக்காரு. லாஸ்ட் வீடியோ சின்னதாக வந்து தோனி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா. எஸ், தோனி வந்து ஐ டேக் த பிளேம், நான் வந்து கண்டிப்பாக ஃபியூ ஷாட்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம், நான் வந்த சிச்சுவேஷனுக்கு பவுலர்ஸ் ஃபேஸ் பண்ணப்போ வந்து கண்டிப்பாக ஐ ஷுட் ஹவ் கன்வெர்ட்டட் தெம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இப்படி ஒரு ஸ்டேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. போய் இந்த மனுஷன் வந்து ஹேட்டர்ஸ்லாம் கிரெடிட் ஸ்டீலர் தோபி அப்படின்னு வந்து இந்த ட்விட்டர்லாம் கலாய்க்கிறப்ப தான் வந்து இறங்கி ஏதாவது செய்யலாமா அப்படின்ற லெவலுக்கு வந்து கோபம் வரும். இப்போ நம்ம தோனியோட அந்த இன்ஜுரி விஷயத்துக்கு வரலாம். எஸ், அவருக்கு இது முன்னாடியிலேருந்தே இருக்கக்கூடிய ஒரு இன்ஜுரி தான். பட் இப்போ வந்து அதோட சீரியஸ்னஸ் என்ன, நெக்ஸ்ட் இயர் வந்து இதே மாதிரி இருக்குமா, அவர் வந்து அவருக்கு இன்ஜுரிலாம் வந்து சால்வ் ஆகிருமா நெக்ஸ்ட் சீசன் வந்து ப்ளே பண்ணுறப்போ அப்படின்ற சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ 2023 சீசன்லேருந்தே அவருக்கு இந்த பிரச்சனை இருக்குதான். ஆக்சுவலி வந்து 2020லேருந்தே இருக்குன்னு தான் சொல்லணும். பட் 2023 தான் வந்து அதோட பீக் வந்து அதை அடைஞ்சிச்சு. ஸோ 2023 சீசனுக்கு அப்புறமா பார்த்தோன்னா வந்து அவர் இன்ஜுரிக்காக வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்திருப்பாரு அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த நீ இன்ஜுரியுமே வந்து அவர் வந்து கியூர் பண்ணியிருப்பாரு. தென் ரீஹேப் ப்ராசஸில் இருந்தார். 2024 சீசனுமே வந்து அந்த நீ இன்ஜுரியோட தான் அவர் ப்ளே பண்ணியிருந்தார். அண்ட் ஹசியே பார்த்தோன்னா அந்த 2024 சீசன் வந்து சொல்லியிருப்பாரு, ஹி ஸ்டில் ரீஹேபிங் ஃப்ரம் த இன்ஜுரி. அவர் 17th or 18th ஓவரில் வந்தால் தான் அவரோட பாடி அண்ட் நீஸுக்கு நல்லது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அண்ட் இப்போ இந்த 2025 சீசனுக்கு வந்தோன்னா கூட வந்து தோனிக்கு அந்த இன்ஜுரி அப்படியே தான் இருக்குது. அண்ட் நம்ம ஃபிளமிங்குமே பார்த்தோன்னா அந்த டிசி கேமுக்கு அப்புறமா நினைக்கிறேன் அப்போ சொல்லியிருப்பாரு, எஸ் தோனியால் வந்து ஃபுல் 10 overs வந்து பேட் பண்ண முடியாதுங்க, பிகாஸ் அவரோட பாடி அண்ட் நீஸ் முன்னாடி இருந்த மாதிரி இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. எஸ், ஃபார் த பாஸ்ட் 3 சீசனாக இதே மாதிரி அவர் இன்ஜுரியில் இருக்கிறப்போ ப்ளே பண்ணணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக ரைஸ் ஆகும் இல்லையா. அண்ட் பார்த்தீங்கன்னா வேறு இந்த சீசனில் வைடு மேலே வைடாக வந்து போட்டுட்ருக்காரு. ஸோ தோனியால் வந்து ரொம்ப டைவும் பண்ண முடிய மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தான் தெரியுது. ஸோ வித் திஸ் ப்ராப்ளம் தோனி கண்டினியூ பண்ணணுமா அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக எல்லாரோட கேள்வியாகவுமே இருக்குது. ஈவன் வித் திஸ் ப்ராப்ளம் ஸ்டில் அவர் வந்து டபுள்லாம் ஈஸியாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் வந்து இன்னுமே ஸ்டில் ஸ்ட்ராங்காக தான் இருக்காரு. நெக்ஸ்ட் ஐபிஎல் அவர் ப்ளே பண்ண போகிறாரா இல்லையா அப்படிங்கிறது அவரோட இன்ஜுரியை பொறுத்து தான் இருக்குது. ஸ்டில் ஹீ இஸ் ஃபிட் அண்ட் ஃபாஸ்ட், அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஐ ஃபீல் வித் த பேட் அவரால் ஸ்டில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு WK நம்ம சைன் பண்ணிட்டு நம்ம தோனியை இம்பாக்ட் சப்பாக யூஸ் பண்ணோம்னா அது கூட ஒரு நல்ல முடிவாக இருக்கும் நெக்ஸ்ட் இயர். பட் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் கைஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, தோனியால் வித் திஸ் நீஸ் அவரால் நெக்ஸ்ட் இயருமே வந்து ப்ளே பண்ண முடியுமா? உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஐ மேக்ஸ் வீடியோ. பீஷியஸ் பை.